லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஹீரோ இப்போ ராஜா ஆயிட்டார் இல்லையா, அதனால இப்போ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராஜாக்குன்னு ஒரு பேலஸ் இருக்கும், அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காரு. இப்படி ராஜாவான உடனே முதல்ல ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க போல. ஸோ அதை எடுங்கன்னு சொன்னா அவர் ராஜ்யத்தை கலைக்கிறதா என்னோட ரெசல்யூஷன் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அசிஸ்டன்ட் 2 பேரும் ஒரு பரபரன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ராஜா அந்த விஷயத்த அங்க சொல்லிட்டாங்களா, அங்க இருக்கவங்களா ஏத்துக்கிட்டாங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியல. ஐயோ இதை மட்டும் ஒத்துக்கலன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நடந்ததை பத்தி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க, இன்னைக்கு வரைக்கும் தான் நீங்க இளவரசர், நாளையில இருந்து மகாராஜா அப்படிதானே அப்படி கேட்டா, ஆமா நீ கூட தான் இன்னைக்கு வரைக்கும் இளவரசி, நாளையில இருந்து மகாராணி, உனக்கு ஓகேன்னு கேட்டா அதுக்கு அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, இன்னைக்கு ரெசல்யூஷனா என்ன சொல்லிட்டு என்ன சைன் பண்ண போறீங்க, நீங்க சொல்றது வேற ஹிஸ்டரியில ரெக்கார்ட் ஆயிடும் இல்லையா, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ராஜ்யத்தை கலைக்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோளா இருக்கும், அதுதான் நான் சொல்ல போறேன்னு சொல்றாங்க. இப்பதான் உனக்கு மகாராணின்னு ஒரு டைட்டில் வரும், ஆனா அது உடனே நான் எடுக்க போறேன், அது உனக்கு ஓகேன்னு கேட்டா, ஆரம்பத்துல இருந்தே நான் டைட்டிலுக்காகவோ இல்ல இந்த பதவிக்காகவோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. என்னோட விஷயம்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த ஸ்டேட்டஸ் இல்லாதனால நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய மிஸ் பண்ண தான் சொன்னேன், அதுக்கு நீ இந்த ஸ்டேட்டஸ் எப்பவுமே என்கிட்ட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ராஜாவோ, எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டு இந்த ராஜ்யத்தை கழிச்சிட்டு மன்னர் ஆட்சியில இருந்து மக்கள் ஆட்சிக்கு மாறணும்ட்டு, இதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நான் நாளைக்கு எடுத்து வைக்க போறேன்ட்டு பேசி இருந்திருப்பாங்க. இப்ப அதுதான் ராஜாவும் அங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மீட்டிங் ஹால்ல ஹீரோயினோட அப்பா, பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் அங்க இருக்காங்க இல்லையா. இப்படி ராஜா இந்த விஷயத்த பத்தி பேசும்போது அங்க இருக்கவங்க எல்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாரும் எப்படி பண்ண முடியும், மன்னர் ஆட்சி இல்லாம நம்ம நாட்டை நம்ம எப்படி நடத்துறதுன்னு கேட்டா, ஹீரோ உடனே பிரைம் மினிஸ்டர் பார்த்து சொல்றாங்க, நீங்க தானே சொன்னீங்க ராஜா தேவையில்லைன்னா இந்த ராஜ்யமும் தேவையில்லைன்னு ஆயிடும் இல்லையா, ஆல்ரெடி மக்களுக்கு பிடிக்காத ராஜாவா தான் நான் இருக்கிறேன், சோ இந்த டைம்ல ராஜ்யத்தை கலைக்கிறது ஈஸியா தானே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அவரோ, ராஜா வருவாங்க போவாங்க, ஆனா ராஜ்யம் எப்பவுமே நிலைச்சு நிக்க தானே அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்த முடிவுக்கு நாங்க எப்பவுமே அகேன்ஸ்டா தான் நிப்போம்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. இல்ல நடக்கிற விஷயம் ஓரளவுக்கு இந்த பிரஸ் மீடியாக்கெல்லாம் தெரிஞ்சிடுது போல. சோ அவங்க எல்லாம் இப்ப பிரைம் மினிஸ்டர் குவெஸ்டின் பண்றாங்க, மன்னராட்சி கலை போதாமே உங்களுக்கு அந்த டெசிஷன்ல ஈடுபாடு இருக்கா, நீங்களாம் என்ன சொல்றீங்க அப்படி கேட்கும்போது அவர் உடனே, இல்ல மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத மாதிரி தான் நாங்க நடந்துப்போம், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது எல்லா நியூஸ்லயும் இப்ப பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது அண்ணா அண்ணியும் பாத்துட்டு இருக்காங்க. அவர் நினைக்கிறாரு, என்னடா இப்பதான் நம்ம மச்சா ராஜாவானாரு, அதுக்குள்ள அந்த டைட்டில் இலக்கணும் சொல்றாரு அப்படின்ட்டு சொல்லி அவங்க அங்க புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்த பிறகு, என்னப்பா நீங்களே இப்பதான் ராஜ்யத்துக்குள்ள போனீங்க, அதுக்குள்ள உங்களே துரத்தி விட்டுருவாங்க போலியே, என்னோட மச்சாவும் இந்த மாதிரி சொல்றாருன்னா உங்க அப்பா கோவமாயிட்டு, என்னடா மச்சா கிச்சால சொல்ற, அப்பெல்லாம் பேசக்கூடாது, ராஜா தான் சொல்லணும், இந்த ராஜா கலைற வரைக்கும் அவர் ராஜா தான், அது மட்டும் இல்லாம இனிமேட்டு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை தான் இருக்கணும்னு சொல்றாங்களா. உடனே அந்த அண்ணி சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அப்படி என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதே நேரம் ஹீரோட அண்ணி இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா பாக்கிறதுக்காக அந்த ஜெயிலுக்கு போறாங்க. அவருக்கு சொல்றாரு, எந்த மூஞ்சி வச்சுட்டு என்ன பார்க்க வந்திருக்கேன்னா, இல்ல நம்ம பண்ண தப்போட தீவிரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. இப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணி என்ன மாட்டி விட்டுட்டல, உன்னோட அப்பாவே நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, உன்னால உன் பிள்ளையும் நீ இந்த மாதிரி பண்ணிருக்கன்னு சொன்னா, என்னோட பிள்ளைக்கு எப்பவோ எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆரம்பத்துல இருந்தே நான் தான் ராஜாவோட இதுக்கு பின்னாடி இருந்திருக்கேன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பாவம் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டமா அனுபவிச்சிட்டு இருக்கா, இப்பதான் எனக்கே தெரியுது, எப்படி நீங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு உனக்காக தான் இதை செஞ்சேன்னு சொன்னீங்களோ, நானும் அந்த மாதிரி தானே இருந்தேன், இப்ப செஞ்சுட்டு என்னோட பையனுக்காக தான் செஞ்சேன்ட்டு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 2 பேருக்கும் இது தேவைதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அவர் டக்குன்னு, பிரைம் மினிஸ்டர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், அது உனக்கு தெரியுமா, இந்த இடத்துல பாம்பு வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சே அவன் ஹீரோ கூப்பிட்டு இருக்கான், இந்த எல்லா விஷயத்திலயும் அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இவங்களும் வெளியில வராங்களா, பார்த்தா பிரைம் மினிஸ்டர் அங்கதான் இருக்காரு. அவளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவன் உடனே கிட்ட வந்துட்டு, வாங்க உங்களை அரண்மனைக்கு நான் கூட்டிட்டு போறேன் சொல்லிட்டு கூட்டு போறாங்களா. போற வழியில சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும் நினைக்கிறேன், அவர் ராஜ்யத்தை கலைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு மறுபடியும் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நாங்க மீட் பண்ண போறோம், அந்த டைம்ல நீங்க உங்க சார்பில் இருந்து அப்போஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் அப்போஸ் பண்ணி என்ன நடக்க போகுது, என்கிட்ட தான் பவர் இல்லையேன்னு சொன்னா, நீங்க பவர் யூஸ் பண்ண தேவையில்ல, ஆனா உங்க ஹஸ்பண்ட் உயிரில் அப்படிதானே எழுதிருக்காரு, இவர் தான் ராஜாவாகணும்ட்டு, அதுக்கு அகேன்ஸ்டா இவர் நடந்துக்கிறாருன்றத நீங்க சொல்லுங்க, அது மட்டும் போதும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி நான் அப்போஸ் பண்ணலனா அப்படின்ட்டு கேட்டா, அப்போஸ் பண்ணனா ஒன்னும் பெருசா நடக்காது, உங்களால உங்க பையனுக்கும் கிரிமினல் ஒரு முத்திரை குத்துவாங்க, அதுதான் உங்களுக்கு தேவையா அப்படின்ட்டு சொல்றாங்க. அது கேட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதாங்க. இப்ப ஹீரோ அவரோட வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் நமக்கு அகேன்ஸ்டா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப நம்ம பட்ஜெட் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், நீங்க எடுத்த ஒரு ரெசல்யூஷனுக்கு எந்த ஒரு முடிவு தெரியாம நாங்க இதை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க 4 பேரை உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்ப டோ சொல்றாங்க, நான் எதிர்பார்த்துதான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு, ஆனா டக்குன்னு இப்படி பட்ஜெட்ல கை வைப்பாங்கன்னு தெரியலையேன்னு சொன்னா, அதுக்கு அந்த அசிஸ்டன்ட்டும், ஆமா இந்த பட்ஜெட்னால பெருசா அடிப்பட போறது நம்ம ராணியோட பேலஸ் தான், ஏன்னா அங்கதான் நிறைய சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி எல்லாம் தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே ஹீரோயின் பார்த்துட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு, இவ்வளவுதானா ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொன்னா, ஹீரோ டக்குன்னு, என்னமா நீங்க ஏதாவது டொனேஷன் பண்ண
போறீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, உங்களுக்கு வசதியான ஒரு மாமனார் வீடு இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலன்னா என்ன? என்கிட்ட இருந்த ஒரே பிரச்சனையே இவ்வளவு காசு வச்சு நான் எப்படி செலவு பண்ண போறேன்னு நினைச்சதுதான், இப்ப இது நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஹீரோ ஒத்துக்கல. இருந்தாலும் ஹீரோயின் அவங்க வேலையை பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் பிரைம் மினிஸ்டர் அவர் வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த ஃபண்டிங் பத்தி பேசணும்னு சொல்றாங்களா. அதுக்கு அவர் சிரிச்சுட்டே, நம்ம எடுத்து இந்த டிசிஷனால அவங்க ரொம்ப ஆடி போயிருப்பாங்கல்ல அப்படின்ட்டு சொல்றாங்களா. இல்ல, அந்த மாதிரிலாம் ஏதோ தெரியல, அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கான காசு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதை விட அதிகமாவே தான் இருக்குன்றாங்களா. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, ஆமா கேசல் குரூப்ல இருந்து டொனேஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பாத்தியா, ராஜாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை, அவரோட மாமனார் வீட்டோட உதவி தேடுறாரு அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் வண்டி சொல்லிட்டு இவர் தனியா காண்டாயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க அன்னிக்கிட்ட இருந்து கால் வருது. நான் கொஞ்சம் பிஸியா இருக்க, அப்புறமா பேசுறேன்னு சொன்னா இல்ல அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க போல. ஹீரோயின் அதை கேட்ட உடனே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா இப்ப அவங்க அப்பா வீட்டுக்கே போயிடுறாங்க. என்ன நடக்குது இங்க, யார் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி நடக்க போகுது அப்படிலாம் சொல்லி கேக்குறாங்களா. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, நீங்க கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்றாங்களா. அதுக்கு அவங்க அண்ணன் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க இடத்துல இருந்து நான் பதில் சொல்லிக்கிறேன், இன்வெஸ்டிகேஷனுக்கு நீங்க போக வேணாம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு மாதிரி டச் ஆயிடுறாங்களா. என்ன நீங்க எதுவுமே அப்போஸா பண்ணலையா, இது எல்லாமே அட்டாக் ஏன் மேலதானே நடக்குது, என்னோட அட்டாக்னாலதான் இப்ப கேசல் குரூப்கே வந்திருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டா அதெல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணிப்போம், இப்ப நீ வீட்டுக்கு போன்ட்டு அவங்க அண்ணா சொல்றாங்களா. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, என்ன வீட்டுக்கு போன்னு சொல்ற, நீ கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா, அவ தனியா வந்திருக்கா அப்படின்ட்டு அவர் அனுப்பிச்சுட்டுறாங்க. இப்ப அண்ணாவே கூட்டிட்டு வந்து விடுறாங்களா. இப்ப ஹீரோயினும், நம்ம கம்பெனில லீகல் குரூப் எல்லாம் ரொம்ப நல்ல குரூப், அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, நீ பயப்படாம பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ மட்டும் தான் என்ன வந்து கம்மியா எடை போட்டுட்டு இருக்க, நீ வெயிட் பண்ணி பாரு, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொல்றாங்க. என்னத்த ஹேண்டில் பண்ணுவியோ அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது, நீ உன் அண்ணனுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசணுமாண்ணா, சரி இனிமேட்டு கம்மியா பேசுறா அண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்களா. அவர்ல என்னது அண்ணவா அண்ணவண்ணா, அவங்க அதெல்லாம் கேட்க ஓடி போயிடுறாங்க. இவர் இங்க சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவை தான் பார்க்க போறாங்களா. அவங்க சொல்றாங்க, ராணி வந்திருக்காங்க, உள்ள அனுப்பட்டுமான்ட்டு. அனுப்புங்கன்னு சொல்றாரா. அப்ப ஹீரோயின் உள்ள வந்தோடனே அப்படியே நிம்மதியா போயிட்டு ஹீரோ மேல படுத்துக்கிறாங்க. ஹீரோவா அவர் பண்ற வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என்னாச்சு அப்படி சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் இப்பதான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ட்டு. அப்படியா, என்கிட்ட யாருமே சொல்லலையும் சொன்னா. ஆமா, நான் யாருக்கும் தெரியாம தனியா போயிட்டு வந்தேன் சொல்றாங்களா. அவரு கோமாயிடுறாரு, என்னது தனியா போனேன், அப்படி எல்லாம் சொல்லாம தனியா போகாதன்னு சொல்றாங்களா. ஐயோ, இதுக்காக உங்க அசிஸ்டன்ட் எல்லாம் திட்டாதீங்க, நான் யார்கிட்ட சொல்லாம வேணுட்டே தான் போனேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல எங்க அப்பாவும் எங்க அண்ணாவும் எனக்காக நிமிர்ந்து நின்னாங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றாங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லன்னு தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தா, எனக்கு இப்பதான் வந்து அஷ்யூர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவா அப்படியே கை பிடிச்சிட்டு உமா கொடுக்குறாரு. நீங்களும் அப்படிதான் இருக்கணும், எனக்காக எப்பவுமே நிக்கணும், என் கூட அஷ்யூர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு அவரோ, எப்போ நான் உங்க கூட இப்படியே இருப்பேன் ஓகே அப்படி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு அஷ்யூர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குட்டி ராஜாவை தான் காமிக்கிறாங்க. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. பக்கத்துலயே அவங்க அம்மா உட்காந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரைம் மினிஸ்டரோட பேசி இருந்திருப்பாங்க இல்லையா, அங்க என்ன பேசினாங்கன்னு நம்ம காமிக்கிறாங்க. அவர் சொல்லிருப்பாரு இல்லையா, நீங்க மட்டும் இந்த விஷயத்துக்கு அப்போஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா நாங்க உங்க பையனை வந்து கிரிமினல் முத்திர கொடுத்துருவோம்ட்டு. அதுக்கு அவங்க கேட்டிருப்பாங்க, எதனால நீங்க அப்படி சொல்ல வரீங்கன்னு கேட்டா, ஆமா 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்க ஹஸ்பண்டோட இன்சிடென்ட்க்கு நீங்க காரணம் தானே, அது உண்மைதான், உங்க பிள்ளைய அந்த இடத்துக்கு கொண்டு வரணும் தானே நீங்க நடந்துக்கிட்டீங்க, இதே ஒரு காரணமா வச்சுட்டு உங்க மேலே நாங்க திருப்பி உங்க பையனுக்கும் கிரிமினல் சொல்லி முத்திர குத்திடுவோம், இது வாழ்நாள் முழுக்க இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கு அவங்களோ, உங்களுக்கு இவ்வளவு இந்த ராஜ்யத்து மேல பற்று இருக்குன்னா நீங்க எதுக்கு நம்ம இளவரசரை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு அவரு தயங்க ஆரம்பிச்சுறாரு. நான் இல்ல, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலன்னு சொல்வாருன்னு பார்த்தா, ஆமா நான் தான் பண்ணேன், யாராலுமே இந்த ராஜ்யத்துக்கு எந்த ஒரு கெடுதலும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன், இது ஒரு தடவை இல்லை எத்தனை தடவை தேவைப்பட்டாலும் நான் இந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரா. அப்ப அவங்க அசிஸ்டன்ட் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க போல, ஏதோ சொல்லாம இருக்காங்க. அப்ப ஹீரோல ஏதாவது கேட்கணும்னா கேளுங்கன்னு சொல்றாங்களா. நீங்க ஏன் உங்க அண்ணியை போய் பார்க்க கூடாது, அவங்க கிட்டயே உங்க ஆதரவை கேட்க கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவரும், அவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவங்க ஆல்ரெடி அவங்களோட பேட்டில் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. இப்ப அவங்களதான் காமிக்கிறாங்க. அவங்க இப்பதான் ரிலாக்ஸ்டா பையனை கூட்டிட்டு வெளியில வாக்கிங்கே போறாங்க. இப்ப அவங்க அந்த குட்டி பையனை பார்த்து கேக்குறாங்க, சீக்கிரமே நம்ம ராஜ்யம் உடஞ்சிரும் நினைக்கிறேன், அப்படி இல்லன்னா எப்படி இருக்கும் நீ நினைக்கிறேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு அந்த பையனும், நீங்க என்னமா நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களும் ஏதோ சொல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்காங்களா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோயினும் அவங்க அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லுவாரு, இவங்க இப்பதான் இவ்வளவு ரிலாக்ஸ்டாவே இருக்காங்க, அவங்க அப்பாவை எப்ப அரெஸ்ட் பண்ணாங்களோ அப்பத்துல இருந்து வெளியே வரதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்பதான் கொஞ்சம் வாக் பண்றாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒண்ணு தோணுதா, உடனே அவங்கள நேராவே போய் பாத்துடுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது, நீங்க தான் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், அப்போசிங்களா எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாங்க போல. ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன்ட்டு சொல்லிடுறாங்க. இப்பதான் பிரைம் மினிஸ்டருக்கும் கொஞ்சம் ரிலீஃப் வருது. இப்ப இவங்களோட அடுத்த மீட்டிங்க்கும் அசம்பிள் ஆகுறாங்க. ராஜாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மறுபடியும் அவங்க சொல்றாங்க, நீங்க எடுத்த முடிவுக்கு நாங்க வந்து அகேன்ஸ்டா தான் இருக்கிறோம், அது மட்டும் இல்லாம நாங்க மக்கள் கிட்டயும் சர்வே எடுத்து பார்த்தா அவங்களும் வந்துட்டு இந்த டெசிஷனுக்கு வந்து அகேன்ஸ்டா தான் இருக்காங்க, சோ இந்த ராஜ்யத்தை வந்து நம்ம கலைக்க கூடாதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு ராஜா சொல்றாரு, நீங்க எந்த மக்கள் கிட்ட கேட்டீங்க, நீங்க வெறும் கேபினட் பீப்புள் கிட்ட மட்டும் தானே கேட்டீங்க, அவங்க
அவங்க எப்படி மக்கள் ஆவாங்கன்னு கேட்டா, மக்களால தானே இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அப்ப இவங்க எல்லாம் மக்களோட பிரதிநிதி தானே, இவங்க சொன்னாவே அது கரெக்டா தான் இருக்கும்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. ஆனா ராஜா இதை ஏத்துக்காம, நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த ராஜ்யத்துக்காக போராடுறீங்களா இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ்க்காக போராடுறீங்களா, உங்க ஸ்டேட்டஸ் நீங்க தக்க வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாரும் வார்த்தையால தான் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனா மக்களுக்கு முன்னாடி உங்க பவர் யூஸ் பண்றதானே உங்களுக்கு எல்லாம் பெருசா தெரியுது அப்படின்ட்டு அவர் சொல்றாரா. அதுக்கு பிரைம் மினிஸ்டரும் இல்ல, நாங்க நிஜமாலே ராஜ்யத்துக்காக தான் போராடுறோம், இந்த ராஜ்யம் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி இந்த ஒரு குரல் ஹீரோயின் தான், இப்படி உங்களுக்கு ராஜ்யத்து மேல அவ்வளவு ஒரு விருப்பம் இருக்கு, அவ்வளவு ஒரு பற்று இருக்குன்னா நீங்க எதுக்கு இளவரசரை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. இப்படி சொன்னோடனே அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க, என்னது கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களா அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் டக்குன்னு அவங்களோட மொபைல் எடுத்துட்டு ஒரு ரெக்கார்டிங் ஆன் பண்ணி விடுறாங்க. இதுல அன்னைக்கு அண்ணியும் பிரைம் மினிஸ்டரும் வண்டியில வந்துட்டு இருக்கும்போது பேசிருப்பாங்களே, அது அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல. அதுல இவங்களுக்கு தேவையான கன்ஃபெசிங் பிட்டை மட்டும் எடுத்துட்டு இவங்க பிளே பண்ணி காமிக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு அண்ணியும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப வந்து பிளே பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருக்கும், அழவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப இதை கேட்ட உடனே அந்த ஹாலே வந்து ஷாக் ஆயிடுது. இப்ப ஹீரோவோ பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் எந்த பதிலும் சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி பேசுறாங்க. இதுக்கு ஹீரோவோ, நீங்க யாராவது இதுக்கு நடுவுல வந்தீங்கன்னா நீங்களும் இதுல ஒரு சதி ஆள் தான்ட்டு உங்களே நாங்க கிரிமினல் லிஸ்ட்ல ஆட் பண்ணிடுவோம் சொல்றாங்களா. உடனே எல்லாரும் அமைதி ஆயிடுறாங்க. எல்லா விஷயத்தையும் அங்க போட்டு கொடுத்துட்டு ஹீரோயின் வெளில வந்துடுறாங்க. அப்போ அவங்களோட அசிஸ்டன்ட் பாடி கார்ட்ஸோட வராங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க ராஜாவோடவே இருங்க, பிரைம் மினிஸ்டரோட பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவும் பிரைம் மினிஸ்டர் ஒரு ரூம்ல நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ தயங்கிக்கிட்டே, நீ நிஜமாலே அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவரும், ஆமா நான் நிஜமாலே உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணதா அப்படின்ட்டு. அவர் கோமாயிட்டு, எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, ஆமா எல்லாமே உன் தப்பு தான், நீ தான் நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொன்னாலும் ஹீரோயினை விடவோ இல்ல ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்ல, ஆரா அவளுக்கு ஹர்ட் தான் பண்ண, அதனாலதான் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, இது முழுக்க முழுக்க உன்னோட தப்பு தான், என்னைக்குமே அவ உன்னோடது இல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அந்த அசிஸ்டன்ட் பாடி கார்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணா கிட்ட இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு அரண்மனைக்கு உங்களுக்கு டொனேஷன் பண்ண முடியும்னா அப்ப எவ்வளவு காசு உங்ககிட்ட இருக்கு, நீங்க ஏதாவது கணக்கு காட்டாத காசெல்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு பிரஸ் பார்த்துட்டு, நான் இதுக்கு நல்லா கோஆபரேட் பண்ணுவேன், உங்களுக்கு எல்லா கணக்கையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நடந்துட்டு இருக்க எல்லாமே ஹீரோக்கு ஃபேவரான சிச்சுவேஷனா தான் இருக்கு. அதனால அவங்க voting போல அனௌன்ஸ் பண்றாங்க. மக்கள் தான் தீர்மானம் பண்ணணும் அவங்களுக்கு இந்த ராஜ்யம் வேணுமா வேண்டாமான்ட்டு. அவங்க வேண்டாம் சொன்னாங்கன்னா நம்ம இதை கலைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் ஓட் பண்ண சொல்றாங்களா. இந்த ஓட்டிங்கும் முடியுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் இது ஃபேவரா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க முதல்ல. அப்ப ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்காம, முதல்ல என்னோட பேரை தான் நான் வைப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது பேரா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, ஆமா இந்த அரண்மனையில எல்லாரும் என்னோட இளவரசர் பேரை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரும் என்னோட உண்மையான பேர் வச்சு கூப்பிட்டதே இல்ல, இப்ப கூட எனக்கு டவுட் தான் உனக்கு என்னோட பேர் தெரியுமான்ட்டு அப்படின்ட்டு சொன்னா ஹீரோயின் சிரிச்சுட்டு, எனக்கு என்னோட புருஷ பேர் தெரியாதான்ட்டு சொல்றாங்க. அதுக்கு தான் நீ என்ன வந்துட்டு என்னோட பேர் வச்சு கூப்பிடணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், அதனால முதல்ல என்னோட பேரை தான் வந்துட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து பஸ் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது டோ கையை பிடிச்சணும்னு கை பார்த்துட்டே இருக்காரு. ஆனா அவங்க எடுத்துடுறாங்க. அப்ப அவர் வச்சா என்னடா டைமே கரெக்டா வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல டோ திரும்பிட்டு, உங்களுக்கு இந்த அரண்மனை விட்டு போனா உங்களுக்கு தான் கஷ்டம் இல்ல அப்படின்னு கேக்குறாங்களா. ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு சொன்னா, ஆமா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இது உங்க வீடா நினைச்சு இருந்துட்டீங்க, இப்போ உங்க ஃபேமிலி விட்டு போற மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், நம்ம வெறும் வீடு தானே மாத்துறோம், அதனால ஃபேமிலி எல்லாம் மாறாது, அவங்க எனக்கு எப்பவுமே ராஜா ராணி 2 பேரும் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம நீங்களும் இருப்பீங்க தானே அப்படி சொல்றாங்களா. உடனே டோ என்ன நினைச்சாங்க தெரியல, டக்குனு வந்து கிஸ் பண்ணிடுறாங்களா. இப்ப சொல்றாங்க, நான் என்ன ரொம்ப ஃபாஸ்டா போறேன்னு நினைக்கிறீங்களா, தப்பா இருக்கோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு அவரும் இல்ல இல்ல கரெக்டா தான் இருக்கு சொல்லிட்டு அவரை கிஸ் பண்றாரா. இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத சர்வன்ஸ் எல்லாம் ஒரு பஸ்ல இருப்பாங்களே அங்க இருந்து பார்த்துட்டு, அப்பா ஒரு வழியா இவங்க சேர்ந்துட்டாங்கடா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதோட ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. மக்கள் எல்லாரும் வந்துட்டு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சி தான் வேணும்ன்றத முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ராஜாவும் 34வது ராஜாவாகிய நான் அப்படின்ட்டு சொல்லி மக்களாட்சி தான் விரும்புறாங்க, அதனால நாங்க இது எல்லாத்தையும் அவங்க கிட்டே ஒப்படைக்கிறோம், இனிமேட்டு எல்லாத்தையும் எலெக்ஷன் மூலியமா தான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி ராஜ்யத்தையும் கழிச்சு இவங்க எல்லாருக்கும் இதை நல்லபடியா அனௌன்ஸ் பண்றாங்க. அங்க இருக்க நிறைய பேர் இதை கஷ்டத்தோட தான் ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோனோட அப்பா மட்டும் இதை ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாரு. இப்ப ஹீரோவோ எல்லா கடமையும் முடிச்சுட்டு வெளியில வராங்களா. அங்க ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அவங்க கூப்பிடுறாங்க, லிவான் லிவான் அப்படின்ட்டு. அதுதான் அவரோட உண்மையான பேர் போல. ஹீரோவோ ஹீரோயினை பார்த்து ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்படியே அவங்க அவங்களோட நியூ லைஃபையும் பிகின்
பண்றாங்க. அங்க இருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவங்களோட கம்பெனியை மறுபடியும் டேக் ஓவர் பண்றாங்க போல. அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க பிரஸ் மீடியாக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு உள்ள வராங்களா, அப்பதான் அவங்களோட லைஃபே அவங்களுக்கு திருப்பி கிடைச்ச மாதிரி இருக்கு. அங்க போனா அவங்க சொல்றாங்க உங்க அண்ணன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நடத்துனாங்க, இதை பாருங்க லிஸ்ட் டன்னா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஓபன் பண்ணி பார்த்தா ப்ரப்போசல் எல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. அதை வச்சுட்டு என்னடா இவன் இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்க அண்ணா வந்துடுறாங்களா, இது பாருமா இதுக்கப்புறம் நீ தான் இந்த கம்பெனி பார்க்கணும், உங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்கா, அதனால நான் பெட்டர்னிட்டி லீவ்ல போறேன்னு சொல்லிட்டு அவர் ஓடிடுறாரு. இப்போ ஹீரோயினும் டோவும் தான் திருப்பி இந்த வேலையெல்லாம் எடுத்து செய்யறாங்களா, ரொம்ப பிஸியா இருக்காங்க. 2 நாளா வீட்டுக்கே போகல போல. அங்க பார்த்தா ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்டும் உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் பொழைச்சு பாரு போல, நல்லா குக் பண்றாரு. ஆனா இவருக்கு தான் கட்டிங் கூட வர மாட்டேங்குதா. அதுக்கு அவர் சொல்றாரு, லீ நீங்க இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பொழைக்கவே முடியாது, அட்லீஸ்ட் நீங்க போய் ஆஃபீஸ் வேலையாவது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் டெய்லி காலையில மாலையிலும் வேலை செஞ்சுட்டே இருந்தேன், என்னால முடியலடா, இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கேன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவன் சொல்றான், இப்படி வீட்டையே சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது, நீங்க போய் ஒரு மேன்லயே வேலை பாருங்க அப்படின்ட்டு சொல்றேன்னா. என்னது என்னோட வைஃபுக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ட்டு சொல்லிட்டே இருக்கும்போது வைஃப் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க சொல்றாங்க, இதை பாருங்க இன்னைக்கு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் ரொம்ப பிஸி, அதனால நீங்களே சாப்பிட்டுருங்கன்னு சொல்றாங்க. டோவும் வர மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களா. போனை கட் பண்ணி அவங்க இன்னைக்கு என் வைஃப் வர மாட்டாளாண்டா வீட்டுக்கு அப்படி சொல்றாங்களா. பாத்தீங்களா நான் சொன்னல அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. டோ கூட வீட்டுக்கு வர மாட்டாளான்டா சொன்னா. ஐயோ என் வைஃபை பார்த்து 2 நாள் ஆகுதுன்ட்டு 2 பேரும் அப்படியே சோகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோ சமைக்கும் போது நிறைய சக்கரை அள்ளி கொட்டிட்டு இருப்பாரு போல. அதனால அந்த சாப்பாடுலாம் வேஸ்ட் ஆயிடுது. அதனால அவர் ஒரு இடத்துல போய் சாப்பிட போறாங்க. அங்க போனா இவங்க 2 பேரும் ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அதை பார்த்த உடனே அசிஸ்டன்ட் சொல்றான், இதுக்கு முன்னாடி உங்களால இப்படி ஃப்ரீயா சாப்பிட முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அப்ப கையில வர ஒரு ரிங் இருக்கு. என்னடா புதுசா ரிங் போட்டிருக்கேன். ஆமா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது இல்ல, அதனால தான் நாங்க ஒரு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ 3 வருஷம் ஆகுதா, ஆமா எங்களுக்கு கூட 3 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு சொல்றாரா. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றான், 3 வருஷம் ஆச்சு, ஆனா நீங்க ஃபேக் தானே பண்ணிட்டு இருந்தீங்க, நடுவில் எப்போ உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கறானா. உடனே அவர்ல அதெல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுரானா. ஆமா அதானே உண்மை, அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் இப்படி சொல்றேன், எப்போ நீங்க 2 பேரும் உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த டேட்டை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க. என்னடா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா அப்படி கேட்டா. ஆமா என்ன பாருங்க நான் எல்லா ஹஸ்பண்ட் மாதிரி ரிங் போட்டிருக்கேன், ஆனா உங்ககிட்ட அந்த ரிங்கு கூட கிடையாது, அப்ப நீங்க சும்மா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்ப அசிஸ்டன்ட் வேற, சரி ஓகே நான் உங்களுக்காக ஒரு ஐடியா சொல்றேன், நீங்க ஏன் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் கொடுக்க கூடாது, ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது சொல்றாங்களா. அதை ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு நீ சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, அதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்களா. அங்க சர்வெண்ட் இருப்பாங்களே, அவங்க இல்ல ராஜா வாங்க உங்களுக்காக நான் ஒரு பெட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ராஜான்னு எத்தனை தடவை கூப்பிட வேணாம் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அப்படியே கூப்பிடுற அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே அவங்கள நீங்க வந்தீங்க கொஞ்சம் உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. பார்த்தா அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லா ஓபன் பண்ணி க்ளோஸ்லாம் ஆகும் போல. அந்த மாதிரி ஆனோடனே நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கா ராஜான்னு கேக்குறாங்களா. இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. நல்லா யோசிச்சு பாருங்க ராஜா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, உங்களுக்கு இன்னும் ஒரு வாரிசு கூட இல்ல, கம்ஃபர்டபுளான பெட்டுக்கு அப்புறமாவது ஒரு நல்ல நியூஸ் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களா. அதுக்கு அசிஸ்டன்ட்டோ அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்து வரணுமே அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோவோ நான் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டா தான் இருக்கிறேன், எங்களால நினைச்சா இப்ப கூட முடியும், அவ இப்பதான் டேக் ஓவர் பண்ணிருக்கா, அதனால தான் நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு அப்படியே வெளில போயிடுறாங்க. ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அங்க வந்து அவங்க அப்பா வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனி மறுபடியும் டேக் ஓவர் பண்ணிருக்கு, இதுல உடனே சக்சஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், அது மட்டும் இல்லாம உனக்கு இது இல்லாம வேற ஏதாவது செய்யணும்னா கூட நீ செய், உனக்காக நாங்க இருக்கோம்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, எனக்காக இந்த ஃபேமிலி இருக்கேன்ட்டு. அப்படியே அவங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட்டா வராங்க, டிஸ்டர்ப் பண்ணிட கூடாதுன்ட்டு அப்படியே சைலண்டா உள்ள வராங்களா. பார்த்தாங்க பேய் மாதிரி ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. பார்த்தோன்னே பயந்துடுறாங்க. நீங்க ஏன் இன்னும் தூங்க போலையான்னு கேட்டா, ஆமா என்னோட வைஃப் இன்னும் வீட்டுக்கு வரல, என்னால எப்படி தூங்க முடியும் அப்படி சொல்றாங்க. அதான் நான் இப்ப வந்துட்டல போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு இவங்க குளிக்க போயிடுறாங்க. அப்படியே ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு 2 பேரும் படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆல்ரெடி ஹாஃப் ஸ்லீப்ல இருக்காங்க போல. அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் அது ஒண்ணு வாங்கிக்குவா அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்னதுன்னு கேட்டா, ரிங்கு தான், நானும் ஒண்ணு போட்டுக்குவா மத்த ஹஸ்பண்ட்ஸ் மாதிரினா, எதுக்கு அதெல்லாம் நீங்க உங்களே ட்ரபிள் பண்ணிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அப்ப ஹீரோயினை எழுப்புறாங்க, அவங்க எழுந்துக்க மாட்டாங்களா. ஓ இவ தூக்கத்துல தான் சொன்னா, இல்லைன்னா எனக்காக ஏன் அதெல்லாம் பேச போறா அப்படின்னு சொல்லி அவரோட மனசு அவரே தேத்திக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோ அவங்க அண்ணி கூட ஏதோ ஷாப்பிங் போயிருக்காங்க. அவங்களோட பையனுக்கு வந்து இந்த தடவை வயலின் வேணும்னு சொன்னா போல, அதை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அவர் சொல்றாரு, என்னப்பா இதுக்கு முன்னாடி செல்லோ சொன்னீங்க, இப்போ வயலின் வச்சிருக்கீங்க, ஒருவேளை அவனுக்கு மியூசிக்கே பிடிக்கல போலியா அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த அண்ணியும் இல்ல என் பையன் கண்டிப்பா மியூசிஷியன் ஆயிடுவான்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே இந்த வயலின் நான் வாங்கி தந்ததா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடைக்கார கிட்டே வர இது எவ்வளவு வேலை அப்படின்ட்டு சாதா மக்கள் கேட்பாங்களா அந்த மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் கொஞ்சம் ரவுண்ட் அப் பண்ணி கம்மியாவே தரேன் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போறான். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பும் போது இன்னைக்கு டின்னர் நான் தரேன் வாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல என் பையன் வந்தோடனே அகாடமி படிக்க போறான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. என்னது அவன் அகாடமிக்கு போறானா, ஏன் அவனை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணியை திரும்பி பாக்குறாங்களா. ஓ சரி சரி அவன் பெரிய பையன் ஆயிட்டாலே, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது அப்படின்ட்டு சொல்றாரு. சரி நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க இறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. நீயும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா வான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் இவங்க 2 பேரும் ஒருத்தரோட உண்மையான பேரை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. அப்படியே நாட்களும் போகுது. ஹீரோ ஏதோ ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சிருக்காரு போல. அங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட் தான் நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் கேக்குறாங்க, என்ன நீங்க நிஜமாலே ப்ரப்போஸ் தான் பண்ண போறீங்களா, ரிங்லாம் கொடுக்க போறீங்களான்னு பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறாங்களா. அவரு சொல்றாரு, ஆமா நான் ரிங் வாங்க போறேன், அவளுக்கு நிஜமாலே நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட், ஐயோ அமைதியா இருங்க, உங்க வைஃப் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அவர் திரும்பிட்டு, ஓ இதனாலதான் நீ ரிங் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தியா, நான் கூட உனக்கு ஜுவல்ஸ் மேல திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சோன்னு நினைச்சேன்ட்டு ஹீரோயின் சொல்றாங்களா. அப்படியே அந்த ஃபிளவர்ஸ் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட பிறகு ஹீரோ சொல்றாரு, உனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் வேண்டாவா, மறுபடியும் வெட்டிங் ட்ரெஸ்ல போடணும்னு ஆசை இல்லையானா, அதான் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுல, எதுக்கு மறுபடியும் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, எப்ப நமக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சோ அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னு சொல்றாங்களா. அதை கேட்டோடனே ஹீரோ ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுறாரு. அப்ப அவங்க கேக்குறாங்க, உனக்கு எப்ப என் மேல ஃபர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்ட்டு. அதுக்கு ஹீரோவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொல்றாங்களா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்போ அப்படின்னு கேக்குறாங்க. முதல் தடவை நீ என்கிட்ட உன் பேர் சொன்னல அப்பதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பவா, அந்த ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்பவா அப்படின்னு கேட்டா, ஆமான்னு சொல்றாரு. அப்பெல்லாம் நினைச்சேன் நம்ம நிறைய தடவை பார்த்து போன்ட்டு, ஆனா அப்ப விட்டுட்டு நீ பேலஸ்ல தான் உன்னை நான் பார்த்தேன், அப்ப எனக்கு ஒரு பெரிய லைட் மாதிரி இருந்த, அப்போ அதனாலதான் என்ன நீ சேஸ் பண்ணியான்ட்டு ஹீரோயின் கேக்குறாங்களா. அங்க உட்காந்துட்டு இருந்த ஹீரோ எழுந்து வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு, ஆமா உன்னை சேஸ் பண்ண, ரொம்ப சீக்கிரமா சேஸ் பண்ண, ஏன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடுவே, நான் ரொம்ப பயந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் இந்த ஆன்சரை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்களும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்களா. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. இப்போ ஹீரோ ஒரு மியூசியத்துல இருக்காரு. அங்க இந்த ராஜா பரம்பரையா யூஸ் பண்ணிட்டு வந்த திங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க போட்டுட்டு இருந்த யூனிஃபார்ம், அது எல்லாத்தையுமே வந்து மியூசியம்ல வச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்க அண்ணன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ராஜாவோட அங்க இருக்கா. அதை பார்த்துக்கிட்டே ஹீரோ யோசிக்கிறாரு, எனக்கு வேணும்னு நினைக்கும் போது அது என்கிட்ட வரல, அது என்கிட்ட வரும்போது எனக்கு வேணான்னு தோணுச்சு, ஃபைனலா நான் என்ன டிசைட் பண்ணணும் அதுதான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு அவரே பெருமையா ஃபீல் பண்ணிட்டாங்க. வந்து கிளம்புறாரு. வெளியில வரும்போது அப்பதான் ஹீரோயின் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க போல. என்ன நீங்க பாத்துட்டீங்களா, மறுபடியும் பாக்கலாமான்னு கேட்டா, இல்ல பரவாயில்ல அடுத்த தடவை பாத்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அப்படியே இவங்க ஸ்டேடியத்துக்கும் வராங்க. அங்க வந்து இந்த பேஸ்பால் மேட்ச் ஃபர்ஸ்ட் நடக்கும் போது இவங்க போயிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட அவங்களால அந்த ஜெர்சி போட்டிருக்க முடியாது. இப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு அந்த ஜெர்சி போடணும், நீ ஒண்ணு நானும் ஒண்ணு போட்டுக்கலாமான்னு கேட்டா, பரவாயில்லையான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அவங்க அசிஸ்டன்ஸ் 4 பேர் இந்த ஜெர்சி போட்டுட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ள போறாங்க. அங்க போய் உட்காந்துக்கிட்டு முன்னாடி என்னென்னலாம் பண்ண முடியல, இப்போ உட்காந்து அந்த போஸ் கொடுக்கறது, என்ஜாய் பண்றது, சியர் அப் பண்றதுன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஃப்ரேம் டைம் சொல்லிட்டு எல்லா கப்பலையும் கேப்சர் பண்ணிட்டு கிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. அங்க வந்து ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் நோ இவங்கள சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. கீழே பார்த்தா ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களை காமிச்சிட்டு கிஸ் பண்ணுங்க எல்லாம் ஷவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ கிட்ட வந்துட்டு, நம்ம கொஞ்சம் திங்ஸ் ஸ்பீட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இனிமேட்டு டெக்கோரம் மெயின்டைன் பண்ண வேண்டாமான்னு ஹீரோயின் கேட்டா, டக்குனு கிஸ் பண்ணிடுறாரு. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்றாங்க. அப்படியே அவங்களுக்கு ஒரே ஷையா ஆயிடுதா. அந்த இடத்துல மறுபடியும் கிஸ் பண்ணுங்க சொன்னா 2 பேரும் அப்படியே டைட்டா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கியூட்டான சீனோட தான் இந்த பியூட்டிஃபுல் டிராமாவே முடிக்கிறாங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதோ தெரியல, முடியறதோ தெரியல. உங்க எல்லாருக்கும் இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த சீரிஸோட சீக்கிரமே உங்களை வந்து பாக்குறேன். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.